நாஞ்சில் குழப்பம் சார். இதில் செங்கோட்டையினுடைய இந்த நகர்வை எப்படி முதல்ல புரிஞ்சுக்கிறது? அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்கனவே டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது, சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு, செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு, கேசி பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்ட அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை நீக்கிய பிறகு ஏற்பட்ட அதிர்வலைகள் ஒன்றுமே இல்லாத பொழுது செங்கோட்டையன் தாவேக்கான்ற ஒரு கட்சியை சூஸ் பண்ணி போய் நிற்கிறாரு அப்படின்னா என்ன பொலிட்டிக்கல் கேம் அவர் பிளே பண்ண பார்க்குறாரு? முதல்ல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த போர்க்கொடி என்ன சார்? அதாவது புரட்சித் தலைவர் படமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பணமும் உங்களுடைய பாராட்டு விழாவில் இல்லைங்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து அதை சுட்டி காட்டினார். அப்போவுமே நீங்கள் ஒதுக்கப்பட்டீங்க. எல்லா இடத்துலையுமே எடப்பாடியோட படம் பெருசாக இருக்கணும், இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படங்களை சுருக்கமாக போடவும் இல்லாமல் காட்டதும் அது வந்து அவருக்கு ஒரு விரக்தி முதல்ல கொடுத்தது. நீங்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு கடைசி இதில் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு அப்போவுமே அவர் சொல்கிறாரு, ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஏன் அண்ணன் தங்கமணி கூட அதான் சொன்னார், நம்ம ஒன்றிணையலைன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காரணுன்னாரு. அப்போ அடுத்தால தங்கமணி அண்ணனே அனுப்பிடுவாங்க போல இருக்குது. அப்படி சொல்லிட்டார்ல, திருப்பி இப்படி சொன்னால் நீங்களும் போயிருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் அனுப்பணும்னு முடிவு எடுத்துட்டார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் அண்ணன் வந்து ஒரு காலம் 10 நாள் நான் பொறுத்து இருக்கிறேன், ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னார் அண்ணன் செங்கோட்டை. இது வந்து ஆக்சுவலாக அவரோட இதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இருந்து எங்களுடைய உரிமை மீட்பு கழகம் அதுக்காக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். இவர் அண்ணன் சொன்னது போய் அது எல்லாம் வீணாக எல்லாரும் 20 நிமிஷம் பேச விடுறீங்க. நான் பேச முன்னாடி நீங்க குறுக்க வந்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு நீங்களே இடம் கொடுக்கலங்கிறத முக்கியம். இவர் 15 நிமிஷம் பேசுறாரு, அவர் 15 நிமிஷம் பேசுறாரு, அவர் 15 நிமிஷம் பேசுறாரு. நான் 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள டக்குனு வந்து குறுக்க கார்னர் பண்ணனும் நோக்கம் கிடையாது. அதுதான் நான் பண்றேன். ஒரே ஒரு விஷயம், இப்போ செங்கோட்டையனுடைய இந்த பிரவேசம் என்பது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டு சொல்ல வரேன் சார், நீங்க அதுக்குள்ள புஸ்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ எதுக்காக சொல்ல வரணும் அதை சொல்ல வரணும். இவங்க இவ்வளவு கதை கட்டினாரு. தமிழ்மணி அண்ணன் என்ன சொன்னாருங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி முடியும் போது அவரே என்ன சொன்னாருன்னு எனக்கே புரியல. என்ன ஆரம்பிச்சாரு என்ன முடிச்சாருன்னு தெரியல. அமித்ஷாவை நம்பி போனவர் செங்கோட்டையன் சூழ்நிலைன்ட்டாரு. அமித்ஷாவை நம்பி எடப்பாடியே போனாரு. இன்னும் எடப்பாடி அமித்ஷாவை நம்பி இருக்காரு. அவர் எதை சொல்ல வந்தாரு எதுக்கு போனாருன்னு எனக்கும் தெரியல. அமித்ஷாவை நம்புங்க சொல்றாரா, நம்பாம போக சொல்றாரா, இல்ல பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிருவாரு சொல்றாரா தெரியல. அதனால நீங்க கேட்ட செங்கோட்டையன் போனது புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா மேல ஒரு பற்றுதல் உண்டு சார். இந்த இயக்கத்துக்கு மேல பற்றுதல் உண்டு. இந்த இப்போ கூட நான் அவர் திமுகவுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லி அரசியல் புரசலாக இருக்கும்போது அவர் வீட்டுக்கு நானே ஓடி போனேன். அந்த நேரம் அவர் விஜயோட வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் நான் திரும்பி போயிட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இல்லத்தில் போய் இத்தனை செருப்புகளை காட்டி அவங்கள எவ்வளோலாம் அல்லோல்படுத்தப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குள்ளே போயிடுவாரோங்கிற ஒரு ஆதங்கப்பட்டோம். நாங்களாம் தொண்டனை பார்த்துருக்கோம் சார். 91 96 அவர் மாதிரி ஒரு டாப் லீடர் கிடையாது. அவர் சொல்லலாம் செங்கோட்டையனுக்கு எங்கே ஆதரவு இருக்குன்னு. ராத்திரி 10:30 மணிக்கு அவரோட இல்லத்துக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு உணவளித்து எங்களுக்கு வேண்டியதை செஞ்சார். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் ராத்திரி 10:30 மணிக்கு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோன்னொன்னே உடனே சாப்பாடை சொல்லி புரட்சித் தலைவர் எப்படி அனுசரித்தாரோ அதுபோல் எங்களை அனுசரி. எங்களை மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு வலை வீசு உண்டு. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, கிளைக்கழகம் முதல் உண்டு. 91லேருந்து 96 3 பேர் தான். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அழகு திருநாகரசு, கண்ணப்பன், இவங்க 3 பேர் தான் எல்லா மாநிலத்துக்கும் போவாங்க. அம்மா அனுப்பி வைப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி புரட்சி தலைவி அம்மாவை வரவேற்றமோ அந்த அளவுக்கு மாபெரும் சக்தியோட நாங்கள்லாம் வரவேற்றவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் திமுக பேருவாரோங்கிற ஒரு ஆதங்கங்கள் இருந்து அந்த ஆதங்கத்தை அவர் நிவர்த்திட்டார். செங்கோட்டையன் அவர் போயிருக்கிறது இல்ல நாஞ்சில் குழப்பம் சார். இப்போ செங்கோட்டையன் என்ன காரணத்திற்காக வெளியே வந்தார் அப்படின்னும் பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ச்சியான தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவிட்டு இருக்குது. அப்போ அதிமுக ஆட்சி கட்டிலுக்குள் வரணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் சாத்தியம்னு சொன்னார்ல. ஆனால் இந்த இடத்துல அதிமுகவை ஒருங்கிணைக்கிறத வலுப்படுத்தாமல் அதிலிருந்து பின்னுக்கு வந்து தாவேகாவுக்குள்ள போறார் அப்படின்னும் பொழுது அதிமுகவை ஆட்சியில் அமரக்கூடாது அப்படின்றது தானே செங்கோட்டையினுடைய அஜெண்டாவா மாறிடுச்சு. திமுக ஆட்சியில எப்படி சார் வரும்? இருக்கிற ஆளெல்லாம் பாதி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்படி எல்லாத்தையும் வெளியில தள்ளி கட்சியை விட்டு நீக்கிட்டேங்க. அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவரா? நீங்க வந்து பாஜகவோட கேம்ல அவர் விளையாடுவாங்க, அது தெரிஞ்சிடுச்சு. அதுதான் இவங்கள சொல்றாங்க. அமித்ஷா வந்து 2 தப்பு செஞ்சாரு.
இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 2 தப்பு செஞ்சாரு. ஒரு தப்பு அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குறாரு. அவங்க கட்சிக்கு உழைச்சி அண்ணாமலையை தூக்கி வெளியில போட்டாரு. 2வது என்டிஏ கூட்டணிக்கு இவரை தலைவராக்குறாங்க பழனிசாமி. கூடால இருக்கிறவங்களெல்லாம் கேட்காமல அது ஒரு சுய இதிலேயே அவர் செஞ்சார். அது 2 தப்பை செஞ்சதுக்கு இன்னைக்கு பாஜக பலன் நினைக்குது. நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேங்க. உரிமையை மீட்கிறதுக்கும் கட்சியை மீட்கிறதுக்கும் நாங்கள் தான் இருக்கிறோம். அண்ணன் செங்கோட்டையன் அன்னைக்கு என்ன பண்ணாரு, இவரை பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போட்டார். அதுக்கு முன்மொழிஞ்சு கையெழுத்து போட்ட முதல் நாள் அண்ணன் செங்கோட்டையன் தெரியுமா? புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாற்றி சதி வேலை பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும் 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் சொல்லி நடத்திய போலி பொதுக்குழுவில் கையெழுத்து போட்டவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் எப்படி திரும்பி கட்சியை இவர் ஏற்று கட்சிக்கு போராட முடியும்? நீங்கள் அதை கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தீங்களா யாராவது? சும்மா அவர் போராட அவர் எப்படி பண்ண? நாங்கள் தான் பண்ண முடியும். நாங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர்கிறத 26 வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். எந்த நீதிமன்றமும் எங்களை வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லலை, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லலைன்னு நீதிபதி ஜெயச்சந்திர சார்பில் தீர்ப்பு எதுவுமே இல்லை. அதுக்கு எந்த ஒரு எளிமையான சந்தேகம், திரு செங்கோட்டையன் திமுகவுக்கு போகக்கூடாது, எங்கே போயிடுவாரோ அப்படின்னு உங்களுடைய நெஞ்சு படபடக்குதுன்றதை சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் அவர் தாவேகாவுக்கு போனது ஏற்றுக்கிறீங்களா? அப்போது தாவேகாவுக்கு போகிறது மூலமாக அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற கணக்கு இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமம் எல்லாத்து இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா என்னைக்கு திமுக விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அண்ணான்னு சொல்லி இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூக்கி போட்ட உடனே தன் கொடியிலேயே திமுக கொடியிலேயே வந்து அண்ணாவை பொறிச்சார். அதுக்கு பிறகு அந்த புரட்சி தலைவரையும் அந்த அண்ணாவையும் இன்னைக்கு இருக்கிற தாவேகா தலைவர் தன்னுடைய வாகனத்தில் வச்சு மக்களை சந்திக்க போறாரு. மக்களை சந்திக்க போகும்போது பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் தன்னுடைய வழித்தொண்டலாக எண்ணி மக்களை சந்திக்க போகும்போது எந்த அண்ணா திமுக தொண்டனும் இந்த இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸில் அவருடைய படத்தை போட்டு ஓட்டுறதுக்கும் இன்னொருத்தர் தாவேக்கான்னு ஆரம்பித்து புரட்சி தலைவருடைய வழியை வாரன்னு சொல்லி போகிறதுக்கும் அங்கே போகிறதுனால என்ன தவறு? திமுக வந்து நமக்கு செய்த துரோகங்கள், புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்த துரோகங்கள், எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிக்கலையா? இது வரைக்கும் உங்களால புடிச்சு போட முடியலையே. எடப்பாடி பழனிசாமி கூட செஞ்சிட முடியாது சார். திமுக எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். அதிமுகவை ஆட்சிக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் செய்த அதே கட்டுக்கோப்பான ஒரு களத்தை உருவாக்கணும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செய்த அதே கட்டுக்கோப்பான சூழலை உருவாக்கணும். அந்த நடவடிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. இல்ல சார், ஏன் சார் அவர் எடுக்க கூடாது? எம்ஜிஆர் அவர்கள் ரைட் ஆர் ராங்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தானே சார்? செய்யலையே. ஒத்துதானா சார் ஆகணும்? சார் எடப்பாடி பழனிசாமி சொந்த நலத்துக்காக பாஜக அடமானம் வச்சு போட்டாரு. ஒரு நிமிஷம் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த கட்சியினுடைய முன்னணியினர் மூத்த தலைவர்கள் அவங்க வெளியேறினவர்களெல்லாம் மீண்டும் அரவணைத்து கொண்டு வந்து தான் கட்சியினுடைய நலன் முக்கியம், வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்கால முக்கியம்னாங்க. அப்படி இது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்ட அந்த இருவரும் தலைவர்களைப் போல திரு எடப்பாடி செயல்படவில்லை. அவர் தான் கட்சி, அவர் தான் பொதுச் செயலாளர், ஒன்றும் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, ஐநா சபையிலே தீர்மானம் போட்டு அவன் தான் அதிமுக உரிமையாளர்னு கூட சொல்லட்டும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், அவர் தானே சார் அதிமுகவோட பொதுச் செயலாளர். ஆமா, அவர் சொல்றது தானே சார் கேடர்ஸ் கேட்டாகணும். அதுல என்ன சார் பிரச்சனை வருது சார்? கேடர்ஸ் கேட்கணும், தலைவர்கள் கேட்கணும், பொதுச் செயலாளருடைய முடிவு அவர்கள் சார் இருக்குது. அது கட்சியின் நலனுக்கானதாக இருக்கணும். ஒரே ஒரு கட்சியை வெற்றி பாதையில் எளிமையா கேட்கிறேன். மறைந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அப்போ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல செங்கோட்டையனால் போய் அவங்களை சந்திச்சிட முடியுமா? சந்திச்சால் கட்சியிலிருந்து நீக்காம வச்சிருப்பாங்களா? ஜனநாயக எந்த ஒரு அடிப்படை தொண்டரும் நிதானம் அதிமுக நிதானம் ஆட்சி அதிமுகவுடைய விசுவாசியாக நீண்ட காலம் பயணிச்சவன்ற அடிப்படையில் நீங்க ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, அதிமுகவுக்கு அவர் தானே சார் பொதுச் செயலாளர், அவர் எடுக்கிற இடைக்கால பொதுச் செயலாளர் சார்.
நீங்க சும்மா சும்மா பொதுச் செயலாளர் சொல்றீங்க. சரி ஓகே சரி ஓகே சார் இல்ல இல்ல ஓகே சார் இல்ல ஓகே இருகுழல் துப்பாக்கியாக நானும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பக்கூடிய ஓபிஎஸ் தான் சொல்றாரு. அப்போ அவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர். இவர் சொல்ற முடிவை தானே சார் அன்னைக்கு அவரும் கேட்டாரு. சார் கேட்டாரு, அன்னைக்கு கேட்டாரு. பொதுச் செயலாளராக இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவை கேட்க மாட்டேன்னா என்ன சார் நியாயம் இது? சார் அது வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் டிசம்பர் 26 வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்க இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ட்ரி பெட்டிஷன்ல பொதுக்குழுல புரட்சி தலைவர் விதியை மறைக்கப்பட்டு நீங்க உருவாக்கப்பட்ட பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படும் சொன்ன அந்த இடைக்கால பொதுச் செயலாளர். அதனாலதான் அண்ணன் செங்கோட்டையனை இதை வழக்கு போட்டு பண்ண முடியாது, நம்மளே இந்த பொதுக்குழுக்கு புரட்சி தலைவர் வகுத்த விதியை நம்ம சதி பண்றதுக்கு நம்ம உடஞ்சியா போயிட்டோம். அந்த தீர்மானத்தினாலதான் அவர் வந்து போனாரு, நீதிமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படாம இவருக்கு என்ன பாடம் கற்பிக்கணுமோ அதை கற்பிப்போங்கிற முடிவுக்கு அவர் போயிட்டாரு. இப்ப என்ன பாடம்? இல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுட்டீங்க, பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. இல்ல ஒரே நிமிஷம் சார். செங்கோட்டையன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இபிஎஸ்க்கு இருக்குமா அல்லது அதிமுகவுக்கு இருக்குமா? இப்ப நான் சொல்றேனுமா, இப்ப அண்ணன் வந்து தாவைக்கால போய் சேர்ந்துட்டாரு. நாங்க உரிமை மீட்பு குழு நாங்க நடத்துறோம். பாஜக இனிமேல் பாஜகவும் எடப்பாடியும் மட்டும்தான் கூட்டணி வச்சிருக்கணும். இந்த கூட்டணி எவ்வளவு தூரம் போகும்னு உங்களுக்கு தெரியும். அங்க ஏற்கனவே அண்ணாமலை எடுத்ததுனால பாஜக தொண்டன் யாரும் ஓட்டு போட மாட்டான். 2024 எடப்பாடி மோடி வரக்கூடாதுன்னு எழுத்து நின்று ஓட்டு வாங்கி சிறுபான்மையினர் ஓட்டு 19% வாங்கின எடப்பாடி மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் எடப்பாடி வாங்கின ஓட்டு நல்லா புரிஞ்சிருங்க. சிறுபான்மையினர் ஓட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையா கேக்குறேன் சார். செங்கோட்டையன் ஒரு டிசிஷன் எடுத்தாரு சார். இல்ல சார், செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, ஒரு வியூகம் வச்சிட்டாரு. அது இபிஎஸ்க்கு பாதகமாகுமா அதிமுகவுக்கு பாதகமாகுமா? சார் நான் சொல்ல வரதை கேளுங்க. பாஜகவுக்கு எதிராக நின்ன எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கினதா 19% ஓட்டு. அது பாஜக கூட ஒட்டுமா? ஒட்டாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஓட்டு தான் 18% ஓட்டு நாங்கள்லாம் சேர்ந்து வாங்கினோம். அந்த பாஜக இருக்கிற 8% 10% ஓட்டோ தான் மோடியே வரக்கூடாதுன்னு செஞ்ச எடப்பாடிக்கு, எடப்பாடி முதல்வராதுக்கு எந்த அடிப்பட்ட ஒரு பாஜக தொண்டை ஓட்டு போடுவானா? போட மாட்டான். அப்போ 234 தொகுதியிலையும் பாஜகவும் அதிமுக, அதாவது இந்த நயினார் நாயந்தர் குறுக்கெடுக்க மன்னிக்கணும். இப்போ எடப்பாடி கே பழனிசாமி பாஜகவோடு இருக்கிறது தான் பிரச்சனை அப்படி சொல்றீங்களா? எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல சார். வேற அவர்தான் அமித்ஷா காலில் போய் அன்னைக்கே விழுந்துட்டாரா, 4 கால் மாறி போய் பார்த்து ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் தர்மயுத்தம் யாரால் செஞ்சேன்னு சொல்லும்போது பிரச்சனை இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க சார். ஓபிஎஸ் யாரால் தர்மயுத்தம் செஞ்சோம் சொல்றப்ப பிரச்சனை கிடையாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக கேண்டிடேட்டை நிறுத்தினாங்கன்னா நாங்க பின்வாங்கிக்கோன்னு சொல்லும்போது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட அல்லது அமித்ஷா கூட இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. ஆமாங்க, இது என்ன சார்? புரட்சி தலைவி அம்மா ஒரு மாபெரும் தலைவி, மறைந்த பிறகு பல சோதனைக்கு உட்பட்டு இன்னொருத்தர் வந்து, அதாவது அம்மாவோட சகோதரியா இருந்தவர்கள் நாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு பேர்ல பல வழக்குகள் வருது. இந்த ஆட்சி நிலையா போயிடாதுன்னு சொல்லி அவர் தர்மயுத்தத்தை நடத்தினாரு. அப்போ அவங்க கூப்பிட்டு உதவி பண்ணாங்க. இதே எத்தனையோ போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள், வர்தா புயல், அந்த கடற்கரையில் ஆயில் சிந்தினது, கிருஷ்ணா நதி நீர், இதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு மோடி வந்து கொடுத்தாரு. நன்றி கடனா விசுவாசமாக கூட செயல்பட்டாரு. ஆட்சி வரட்டுன்னு கை கொடுத்தாரு. தன்னை நம்பி வந்த 12 பேரை கொடுத்து எடப்பாடியை 4 ஆண்டு காலம் கூவத்தூரில் 18 பேர் கையெழுத்து போட்டவங்களையும் வெளியில தள்ளி விட்டாரு. அவரால வெளியே வரலாறு ரொம்ப நிறைய மறந்துட்டீங்க சார். இவ்வளவு நாங்க பண்ணோம். வரலாறு நிறைய மறந்துட்டீங்க. அன்னைக்கு தர்மயுத்தம் நடத்துனதே பாஜக சொல்லி மோடி சொல்லி தான் சொல்றாரு. இன்னைக்கு கேஎஸ் செங்கோட்டையன் டெல்லி போனது பாஜகவுடைய அழைப்பின் பேர்ல தான் சொல்றாரு. பாஜக சொல்லி நாங்க தர்மயுத்தம் நடத்துது. பாஜக தான் 4 ஆண்டு காலம் ஆட்சியே நடத்துச்சுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ரைட்டு விட்டுருங்க. நாங்க அது நீங்க சொல்ற கருத்துக்கே போறோம். நாங்க பாஜக வேண்டாம்னு வெளியில வந்துட்டோமா சார்? முறைப்படி சொல்லிட்டு தானே சார் நீங்க புனிதராயிட்டீங்க. உங்களை மாதிரி மோடிக்கு மாலையை போட்டுக்கிட்டு நான் திரும்பி டாட்டா காட்டிட்டு மோடிக்கு எதிராக வேலை செய்யலையா, சிறுபான்மையினருக்கு நெத்தியில இருக்க ஊதி அழிச்சுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு நாங்க இது பண்ணலையே. தவறான சூழ்நிலைகள்ல எப்படி எல்லாம் துரோகம் பண்ணணுமோ அத்தனைக்கு மொத்த உருவா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியும். இவர் எந்த மக்கள் மத்தியிலும் போய் நிக்க முடியாது. நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணன் செங்கோட்டையன் போட்ட வியூகம் இப்போ அவர் தாவேக்கா பக்கம் போயிருக்கிறது. நாளைக்கு இவர்கிட்ட இருந்து போச்சல்ல இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இவரோட வேண்டான்னு சொல்ற முடிவெடுக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் போறதுக்கு வழி வச்சு